ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே ஆல் மதர். உங்களுக்கு தெரியுதா? ஆமா அங்க என்ன தெரியுது. கொஞ்சம் நர்வஸா இருக்கு. மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் ஒரு துறையில பல வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. சகிப்புத்தன்மைன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. 3 குழந்தை லேடிஸ்க்காக ஸ்பெஷலா இப்போ வளரும் பெண்களுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உமன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே ஆல் மதர்ஸ். பாப்பா எனக்கு இன்னைக்கு விஷ் பண்ணிட்டாங்க. விஷ் பண்ணீங்க இல்லையா? பண்ணிட்டேன். அதான் ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் ஆல் மதர்ஸ் ன்னு சொல்லிட்டேன்ல. அப்ப இவங்களும் ஒரு மதனா அப்பயும் இருக்குனா. ஆமா. இன்னைக்கு நான் வந்து மம்மிக்காக ஒன்று வாங்கி வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது சர்ப்ரைஸ். என்ன இருக்கும்? அது சர்ப்ரைஸ். அது நான் காமிக்கும் போது பாருங்க. அது எப்படி நான் உங்ககிட்ட காமிக்கிறது? எப்படின்னா காட்டிதான் அவனு காட்டுங்க. போய் எடுத்துட்டு வாங்க. சரி, என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. நான் வீடியோல தான் காட்டுவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். போயிருக்காங்க, என்ன எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல. என்னது கண்டுபிடிங்க. சவுண்டு பாரு. உங்களுக்கு தெரியுதா? ஆமா அங்க என்ன தெரியுது. என்ன சாக்லேட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சாக்லேட்? உங்களுக்கு என்ன சாக்லேட்? எனக்கு டெய்ரி மில்க் பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப டெய்ரி மில்க் என்ன பிடிக்கும்? என்ன டெய்ரி மில்க் பிடிக்கும்? என்ன டெய்ரி மில்க்லாம் இல்ல, டெய்ரி மில்க் தான் பிடிக்கும். அதுல என்ன டெய்ரி மில்க்? குடிங்க சீக்கிரம். அவங்க டெய்ரி மில்க் 100 ரூபாய். 100 ரூபாயா? இதுதான் காசு கேட்டீங்களா அப்பா கிட்ட? பாட்டிக்கிட்ட கேட்டேன். பாட்டிக்கிட்ட வாங்கி காசு வாங்கி சாக்லேட் வாங்கியாச்சு. 100 ரூபாய் டெய்ரி மில்க். அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து என்கிட்ட கேட்கல, பாட்டிக்கிட்ட கேட்டேன். அப்ப தரவே இல்ல. ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. ஹாப்பி உமன்ஸ் டே. உங்களுக்கு தான், நீங்க தான் உமன் தானே? பாப்பாவுக்கு தானே? ஹாப்பி உமன்ஸ் டே. யாராவது gift தந்தா அதை திருப்பி தரக்கூடாது. இது நீங்க கொடுத்ததில்ல, இது நான் கொடுத்தேன். சரி, அப்ப நானே பிச்சு சாப்பிட்டேன். ஏற்கனவே இரும்பிட்டு இருக்கு, இதை வரை சாப்பிட போறாங்களாம். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரு காலேஜ்ல ஸ்பீச் பேசிட்டு வந்திருக்காங்க உமன்ஸ் டேக்காக. அந்த வீடியோ இதில் ஷேர் பண்றேன், அதையும் பாத்துருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மைக் பிடிச்சி பேசுறேன். எல்லாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்ப நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் நர்வஸா இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல வந்த விஷயத்த முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்து பழகின வரைக்கும் சொல்லணும்ன்றது மட்டும் மனசுல கொஞ்சம் ஒரு சில விஷயம் இருக்கு. அதை மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்போ இந்த உலகத்துல அதிகமா பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா ஃபீல்டுலயுமே பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் தான் அதிகமா இருக்கு. எங்க போனீங்கன்னாலும் ஜென்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க. ஆனா பல ஆண்டு காலமா, நூற்றாண்டு காலமா 1800ல இருந்து பெண்கள் ஒரு துறையில பல வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்கள் வந்து அந்த துறைக்கு வர தயங்குறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களால அதுல நல்லா ஜொலிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அது எந்த தொழில் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கேட்கறேன், தெரியுமா உங்களுக்கு எந்த ஃபீல்டுல லேடிஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நர்சிங். இது தெரிஞ்சதா? கரெக்ட். நர்சிங் ஃபீல்டு தான். ஸ்பெசிஃபிக்கா மெடிக்கல்னு சொல்ல முடியாது, நர்சிங் தான். மெடிக்கல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த டிஎம்எல்டில டாக்டர்ஸ் இருக்காங்க, ஓடில இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க. ஆனா நர்சிங்ல மட்டும்தான் லேடிஸ் அதிகமா இருக்காங்க, ஜென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. 100ல ஒரு 5 பேர் தான் அதிகபட்சம் ஜென்ஸ் இருக்காங்க. ஏன் வந்து ஜென்ஸ் வந்து அதிகமா நர்சிங் ஃபீல்ட் சூஸ் பண்றதில்லை? பண்ணாலும் வந்து அதில் ரொம்ப பெருசா பண்றதில்லை. என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? சேலரி, சம்பளம். இல்ல சம்பளம் இல்ல. என்னன்னா ஜென்ஸுக்கு வந்து சகிப்புத்தன்மைன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சகிப்புத்தன்மை, பொறுமை, அக்கறை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப இயற்கையாவே இருக்கிற விஷயம். அதனாலதான் இந்த நர்சிங் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா பேஷண்ட் வரும்போது அதிகமா யாரு ரொம்ப நேரம் பேஷண்ட் கூட டைம் ஸ்பெண்ட்
பண்ணுவாங்கன்னா நர்சஸ் தான். டாக்டர்ஸ் வந்து அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க. இந்த பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக டவுட் இருக்கிறத கேட்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நர்சஸ் தான். இந்த நர்ஸ் வந்து அவங்க சொல்ற பேஷண்ட்டோடைய கவலையை புரிஞ்சு அக்கறையா எடுத்து அவங்களுடைய பிரச்சனையா வந்து நீங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுனால உங்களோட அந்த ஃபீல்டில் ஜெயிச்சு நிற்க முடியுது. அதனால தான் அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு இந்த நர்சிங் ஃபீல்டு சம்மந்தமாக அடுத்து இன்னொரு விஷயம் பண்ணுறோம். இப்போ சூஸ் பண்ணியிருக்க எல்லாருமே நல்லா படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. வந்திருக்க ஃபீல்டு இருக்கிறதுல யாருக்கும் கிடைக்காத ஃபீல்டு, எல்லாருமே வந்து அதை எடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணதே பெரிய விஷயம். இதை நல்லபடியாக கண்டினியூ பண்ணி மேற்கொண்டு படிங்க. இதோட விட்டுடாதீங்க. வயசு, நேரம், காலம் எதுவுமே முக்கியம் கிடையாது. நிறைய பேர் வந்து உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் இருந்து ஒருத்தவங்க ஒரு 25 to 30 வயசு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் எனக்கு தெரியும். அவங்களுக்கு 3 பையன், 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ ஜீ தமிழ்ல டான்ஸ் ஷோக்கு போயிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும். தெரியுங்களா? 3 குழந்தை. ஐயா 5 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் அவங்க இப்போ வந்து டான்ஸ் ஷோ போயிருக்காங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அந்த பிடிச்ச விஷயத்த அவங்க இன்னும் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேர கால வயசுலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த திரும்ப பண்ணுங்க. வேலை செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலை செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நேர கால வயசு பார்க்காம கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறந்தாலும் தொடர்ந்து கண்டினியூ தான் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உங்களுடைய மன நிம்மதிக்கும் தைரியத்துக்கும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். கடைசியா ஒரே ஒரு சின்ன கதை மட்டும். எனக்கு கதை இல்லை, வேற கதை ரெடி பண்ணிடுறேன். ஒரு காட்டுல ஒரு சுண்டெலி இருக்குதான். அந்த சுண்டெலி ஒரு டென்டிஸ்ட், பல் மருத்துவர். அது அந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் பொருள் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து நரி வந்து வெளியோட வீட்டு வாசல்ல நின்று எனக்கு ரொம்ப பல்வலி அதிகமா இருக்கு, 2-3 நாளா சரியா சாப்பிடல, பல்வலி ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு வைத்தியம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த எலி கிட்ட கேட்டுச்சு. அந்த எலி என்ன சொல்லிச்சா, நான் பூனை நரி அந்த மாதிரி மிருகத்துக்கெல்லாம் பல் மருத்துவம் பார்க்கறது இல்லை, ஏன்னா நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிச்சு. இருந்தாலும் அந்த எலி வந்து நைட்டு முழுக்க வீட்டு வாசல்லே நின்று ரொம்ப கதறி அழுது கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் வெடிச்சிருச்சு. எலி வெளியில வந்து பார்க்கும்போது நரி வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா அதோட பல்வலி அதுக்கு தாங்கல, உண்மையாவே பல்வலி. அதால எதுவுமே பண்ண முடியல, வேற யாராவது போக முடியல. எலி வந்து வெளியில வந்து மறுநாள் பார்த்த உடனே சரி இதுக்கு ரொம்ப பல்வலி அதிகமா இருக்கு, நம்ம யாரு, நம்ம டென்டிஸ்ட், நம்ம பல் மருத்துவம் பார்த்தாலும் அது யாரா இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியதை நம்ம செஞ்சிடுவோம். நரியோட குணம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளுடைய குணம் என்ன, மருத்துவம் பார்க்க. அதனால நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்டு வந்து வச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அது ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனியா வந்து சேரு, ஏணிக்கு ஒரு மிருகத்துக்கு ஏற்ற சைஸ்க்கு ஏணி வச்சிருந்துச்சு. ஏரியில ஏறி நிறைய உட்கார வச்சு ஏரியில ஏறி அது வாய்க்குள்ள இறங்கி மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவ்வளவு நேரம் வந்து நரிக்கு வந்து எலியை சாப்பிடணுன்ற ஆசை இல்லை. ஆனா எப்போ எலி நரியோட வாயில இறங்கிச்சோ அப்ப அது நாக்குல எச்சு ஒரு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு இறை இருக்கு, அது பை நேச்சர், அது அப்படிதான் இயற்கையாவே அவங்களுடைய குணம் அப்படி. அதால கண்ட்ரோல் பண்ண முடியல. எச்சு ஊர் இருந்தாலும் பல்லு வலி அதிகமா இருக்கு, சாப்பிடணும்னு நினைச்சாலும் இப்ப அதால சாப்பிட முடியாது. அதனால அமைதியா எதுவுமே பண்ண முடியும். ஆனா உள்ள இறங்கின எலிக்கு இது தெரிஞ்சிருச்சு. எச்சு ஊரெல்லாம் உள்ள எலிக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, தெரிஞ்சிருச்சு. அதோடைய வேலையை அது கண்டினியூ பண்ணிச்சு. பல்ல பிடிங்கிடுச்சு. பல்ல பிடிங்கிட்டு வெளியில வந்து நான் நாளைக்கு பல்ல ரெடி பண்ணி வைக்கிறேன், புது பல்ல நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு திரும்ப வா நான் உனக்கு பல்ல செட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுச்சு. அடுத்த நாள் போயிட்டு நரி வருது. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து எலி வந்து நைட்டெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்னடா இது, நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்றோம், என்னதான் நம்ம ஹெல்ப் பண்ணாலும் அதோட எண்ணம் நம்ம சாப்பிட்றதுதான் இருக்குது. இவ்வளவு நேரம் நம்மளை சாப்பிடணும்னு நினைக்கல, வாய்க்குள்ள நம்ம போன உடனே நம்மளை சாப்பிடணும்னு நினைச்சிருச்சு. நம்மளை சாப்பிட்டுட்டா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் இல்லை. இருந்தாலும் அதுல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்த நாள் நரி வந்துச்சு. நரி வரும்போதே
நம்ம எப்படி இருந்தாலும் பல்லு வலியை நம்ம இப்ப சரி பண்ண போறோம், பல்ல ஃபிட் பண்ணிக்க போறோம். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எலியை எப்படியாவது சாப்பிட்டுட்டு வந்துடணும். ரொம்ப நாளா சாப்பிடாம வேற இருக்கும், பசி வேற, அதனால சாப்பிட்டுட்டு வந்துடணும் பிளான் பண்ணிச்சு. நரி வந்துச்சு, உட்கார வச்சது, மறுபடியும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சது, பல்ல எடுத்து ஃபிட் பண்ணிடுச்சு. ஃபிட் பண்ணிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அது ஒரு பசை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நைட் ஃபுல்லா. அந்த பசை எடுத்து எல்லா பல்லுலையும் ஒட்டி விட்டுருச்சு. பல்லுல ஒட்டி விட்டுட்டு வெளியில வந்து இப்ப பல்லு நல்லா வேலை செய்யுதான்னு பார்க்கலாம் ஒரு முறை வாயை திறந்து மூடுன்னு சொல்லி அந்த நரி கிட்ட சொல்லிச்சு. அந்த நரியும் வாயை ஒரு முறை மூடி திறக்கலாமேன்னு வாயை மூடிச்சு. வாய் மூடின உடனே என்ன ஆச்சு, ஒட்டிக்கிச்சு. பல்லு ஃபுல்லா பசை தடவி வச்சிருந்ததுனால வாய் ஒட்டிக்கிச்சு, அதனால வாயை திறக்க முடியும். அந்த எலி வந்து 2 நாளைக்கு உள்ளால வாயை திறக்க முடியாது, 2 நாளைக்கு அப்புறம் தானா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு. நரி வந்து அதை ஏமாந்து போச்சு. இந்த எலி வந்து அதோடைய வேலையை கரெக்டா செஞ்சது. அதே நேரத்துல எங்க சாமர்த்தியமா தப்பிக்கணுமோ உஷாரா இருக்கணுமோ அங்க உஷாராவும் இருந்தது. லேடிஸ்க்காக ஸ்பெஷலா இப்போ வளரும் பெண்களுக்காக என்னன்னா, இப்போ நீங்க நிறைய காட்டுல நிறைய மாதிரி ஊர்லயும் இருக்காங்க. கொஞ்சம் நரிக்கிட்ட இருந்து ஜாகிரதையா நம்ம பழகிதான் இருக்கணும். இருந்தாலும் நரி யாரு அப்படின்றத பார்த்து பழகி ஜாகிரதையா இருங்க. அது இல்லாம இப்ப எல்லார் கையிலும் ஒரு நரின்னு ஒரு போன் ஒன்று வந்துடுச்சு. போனு தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நரி. எந்த அளவுக்கு நீங்க அதுக்கிட்ட ஜாகிரதையா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தி நல்லபடியா எல்லாரும் இது பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அப்பா ஸ்பீச் பேசுனது நல்லா இருந்ததா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட்டை வந்து நான் சாப்பிட்டு பார்க்கணும். இதை மட்டும் சொல்லிட்டு பாத்துட்டு போயிடுங்க. அதுக்காகவே சாப்பிட்டு சொல்றாங்க. அது தெரியுதா உங்களுக்கு? என் மேல இருக்கிற அக்கறை எல்லாம் சாப்பிட்டு சரி, இதை நான் சாப்பிடுறதுக்காக வேணுங்களா, நீங்க சாப்பிடுறதுக்காக வேணுங்களா? இது எனக்கு கொடுக்கற பேர்ல அவங்க சாப்பிடலாம் இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான உண்மை. பிரிக்கலாமா? அதான் உண்மை. Wow, you very good. ஃபர்ஸ்ட் பாப்பா கொஞ்சம் கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சமா சாப்பிடுற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க பாருங்க. சாக்லேட் மட்டும் தான் நிறைய சாப்பிடுவாங்களே. சூப்பர் சூப்பர். நம்ம வீட்ல இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் நமக்கு விஷ் பண்ணலனாலும் நம்ம பிள்ளையா நமக்கு விஷ் பண்ணுதே, நம்ம அதை சந்தோஷப்பட்டு வேண்டியது. அவங்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே இன்னொரு தடவை. ஓகேங்களா? என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் உங்களுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லா உமனுக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். அதாவது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.